நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சமையலை காட்டுறேன். அதனால் சமையல் வீடியோ கிடையாது. இன்றைக்கி சமைச்சிக்கிட்டே நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலாம். நம்ம பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிடலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸியாக இல்லை கஷ்டமா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது பார்ட் 1 வீடியோனே வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பிஸ்னஸ் என்னையே கேட்டிங்கன்னா, நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹேர் ஆயில் பிஸ்னஸ் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 தான் போட்டிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அளவுக்கு அதிகமாக போட்டு நான் அதை செஞ்சு அது எனக்கு சேல்ஸ் ஆகலைன்னா நான் நட்டத்தில் போயிடும் அப்படின்ட்டு, சரி நம்ம ஒரு 1500 போட்டு செய்வோம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1500 போட்டேன். ஆனால் அந்த 1500 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதும் நான் லாபம் பார்த்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள் வந்துருச்சு. இவ பிஸ்னஸ் பண்ணுறா, அதை பண்ணுறா, இதை பண்ணுறா அப்படின்ட்டு நிறைய என் ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாமல் ஆகி அதிலிருந்து நான் மீண்டு மறுபடியும் கம்பேக்கு கொடுத்து அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது நினப்பாங்க, இவ வீடியோ போட்டு பிஸ்னஸ் அதிகமாக பண்ணி நிறைய சம்பாத்தியம் பண்ணுறான்னு. அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டம் பிஸ்னஸ் பண்ணுறது. என்னையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பிஸ்னஸ் பண்ணுறது. ஆனால் அதில் இறங்குறது, தைரியமாக இறங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் நஷ்டம் அடைய மாட்டீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நம்ம பெரிய லெவலுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்களே பிஸ்னஸ் இப்போது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 1,00,000 சம்பாத்தியம் பண்ணிடலாம், 2,00,000 சம்பாத்தியம் பண்ணிடலாம், அளவுக்கு அதிகமாக நம்ம சம்பாத்தியம் பண்ணிடலாம்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறி வர முடியும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.